Oracle screen தெரியுதா? தெரியுது சார். ஓகே சூப்பர். ஓகே ஸோ நம்ம ஜெனரல் லெட்ஜர் பார்க்கலாம். ஓகே. Navigating to general ledger vision operation USA. ஸோ இதான் வந்து உங்கள் டிஃபால்ட் விஷன் ஆப்ரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுவோம். எதை பண்ணுவோம்னா நம்ம இந்த மல்டி ஆர் ஸ்ட்ரக்சர் படி பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ நம்மளோட இதில் என்ன பண்ணுவோம், நான் சொன்ன மாதிரி செக்மெண்ட் வேல்யூ செட் வேல்யூஸ் அதை வச்சு நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டு தானே? ஆமாம். ஸோ எங்கே போய் நம்ம செக்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த பாருங்கள், நேவிகேஷன் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் கீ செக்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பாருங்கள். F11 இங்கே பண்ணிட்டு ஜென்ரல் லெட்ஜர் தான் கோர் மாடியூல் இல்லையா? ஆமாம். ஜென்ரல் லெட்ஜர் கண்ட்ரோல் F11. ஸோ ஜென்ரல் லெட்ஜர் ரைட்டில் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்து GL லெட்ஜர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இது அடிஷனல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு ஆட்டோல் ஃபீச்சர். நம்ம பண்ண வேண்டியது அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இதுதான், இதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே அது வந்து மிரர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இங்கே எங்கே கிரியேட் பண்ணாலும் அங்கே வந்துடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ பட்டன் இருக்குது, நியூலையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கண்ட்ரோல் டவுன் ஏரோ அப்படியும் பண்ணலாம். ஒரு ஃபீல்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் உங்கள் நியூ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார் த நியூ கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்கள், ஒரு MNC அதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். Qualcomm. ஓகே Qualcomm Private Limited அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் அது என்ன பண்ணுது அந்த கம்பெனி? மைக்ரோ ப்ராசஸர் சிப்ஸ் அதெல்லாம். ஓகே நீட்டா. ஸோ சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் வேலிடேட் செக்மெண்ட், ஃப்ரீஸ், ரோல் அப், அலோவ் டைனமிக் இன்செர்ட். இது ஒன்றுக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே ஓகே இங்கே நம்ம செக்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் நம்ம என்ன சொன்னேன், மினிமம் 2 செக்மெண்ட், மேக்ஸிமம் 30. ஓகே மினிமம் 2 என்னென்ன மினிமம் 2 செக்மெண்ட் நமக்கு மேண்டேட்ரி? கம்பெனி அண்ட் அக்கௌண்ட். ஓகே கம்பெனி அண்ட் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு என்ட்ரியும் போட முடியாது. ஒரு என்ட்ரி இது மினிமம். அப்புறம் டிபார்ட்மெண்ட், இன்டர் கம்பெனி, ப்ராடக்ட் அதெல்லாம் அடிஷ்னல். இந்த மினிமம் 2 செக்மெண்ட் இல்லாமல் நீங்கள் என்ட்ரியே போட முடியாது. சரியா? புரியுதுங்களா? புரியுது. ஸோ குவாட்ரகம் போட்டு சொல்லணும், QUA அப்படின்னே ஆரம்பிக்கிறேன். QUA எப்பவுமே நீங்கள் உங்கள் இனிஷியல் நீங்கள் போட்டுக்கணும் 2 லெட்டர். ஸோ query பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ரியலில் போட மாட்டீங்க, அங்கே ஒரு கம்பெனி தானே இருக்கும். செக்மெண்ட் 1. ஓகே சரி. செகண்ட் செக்மெண்ட் QU டிபார்ட்மெண்ட். ஓகே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. இதுதானே வந்து கடைசியில வேல்யூ செட், ஐ மீன் கன்கார்டினேட் ஆகி வரும் இதெல்லாம் எல்லாமே. ஆமா, இதை நம்ம லிங்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செக்மெண்ட், வேல்யூ செட், ஃபெக்ட் ஃபீல்டு, அப்புறம் வந்து வேல்யூஸ், அப்புறம் செக்மெண்ட் குவாலிஃபையர் அங்கே கொடுப்போம். எல்லாம் பண்ணாதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ரெடி ஆகும். ஓகே செக்மெண்ட் 3 நீங்கள் ஆர்டரும் மாற்றிக்கலாம். கம்பெனி ஃபர்ஸ்ட் வேணும், அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், query பண்ணி எடுத்துட்டு உள்ள போயிட்டு 3 செக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு வேல்யூ செட் வேணும். நீங்கள் வெளியும் போய் வேல்யூ செட் கிரியேட் பண்ணலாம், இங்கேயுமே இருக்கு. காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ செட் நீங்கள் என்ன சைஸ் வைக்கலாம்? ஒரு அந்த நீங்கள் சொன்ன கம்பெனியில் எத்தனை டைப் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க? இப்போ ரேண்டமா அதனால சொல்லிட்டா இல்ல ஜஸ்ட் எக்ஸாக்ட்டா? இல்ல ரேண்டமா தான். ஒரு 4 or 5 பிசினஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ 4 or 5 பிசினஸ் தான்
நம்ம இப்போ பண்ண போறோம். ஒன்ஸ் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஒன் டைம் தான் ஒரு செட்டப். ஜிஎல்ல இந்த செட்டப் இதான் எல்லாத்துக்கும் flow. அதனால நீங்க பிசினஸ் ஒரு ஹெட் சிஎஃப்ஓ அவங்ககிட்ட பேசுறீங்க, அவங்ககிட்ட சொல்றீங்க. ஸோ 5னா இன் ஃபியூச்சரும் அவங்க ஆட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து 2 டிஜிட் 99க்கு மேல போகாது இல்லையா? அப்போ நம்ம மேக்ஸிமம் சைஸ் 2ன்னு வைக்கிறேன், 2 டிஜிட். புரியுதா? ஓகே ஓகே. ஃபார்மேட் டைப், கேரக்டர், டேட், நம்பர் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்பர்ஸ் ஒன்லியும் போட்டுக்கலாம். மற்றெல்லாம் ஆப்ஷனல் ஃபீல்டு. ஓகே ஓகே. ஸோ QU கம்பெனி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே போட்டு இதை பாருங்க, சேவ் பண்ணுறேன். ஓகே, அது வேல்யூ செட்டில் ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ QU டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குன்றதால ஒரு 999 வச்சுக்கிறேன். பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் ஜட்ஜ் பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ டிபார்ட்மெண்ட் அங்கே ஒரு 100 இருக்குன்னா மேக்ஸிமம் டிஜிட் வந்து 999 வரைக்கும் பண்ணலாம். ஃபியூச்சரில் நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. அக்கௌண்ட் 5 டைப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஆமா. எக்ஸ்பென்சிவ், நியூ, லைபிலிட்டி, அசெட், ரெவென்யூ, கேரி ஃபார்வர்ட். ஓகே, ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம் அதை. ஸோ ஒரு 4 டிஜிட் வச்சுக்கலாம், ஒவ்வொன்றும் ஒரு சீரீஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அந்த 2, 3 அந்த இதை வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸ், வேல்யூ செட்டு 3 வேல்யூ செட் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாம்னா டிஃபால்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க, டம்மி 1. ஓகே ஓகே. ஸோ டிஃபால்ட் 1, டிஃபால்ட் 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா சும்மாவே இருக்கும், நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். புரியுதா? நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம் அப்புறமா. அதனால எல்லாமே ஒரு 3-4 செக்மெண்ட்டை வச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுலயே. ஓகே, சும்மா ஒரு வேல்யூ செட் கொடுக்குறேன். ஓகே ஓகே. இதெல்லாம் டம்மி செக்மெண்ட். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ரெஃப்ளெக்ட் ஆக வேண்டாம்னா தேவைப்படும் போது இது பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். கம்பெனி ஒன்று இது ஃப்ளெக்ஸ் ஃபீல்டில் போயிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அடுத்து செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸ் இருக்கோம். ஃபீல்டு போய் அதுக்கு ஒரு கம்பெனி நேம் கொடுத்தோம், ஃப்ளெக்ஸ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் நேம். செக்மெண்ட்டுக்குள்ளே போய் 4 செக்மெண்ட் கிரியேட் பண்ணோம், அப்புறமா 4 வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம், அப்புறமா 4 வேல்யூ செட்டை செக்மெண்ட்டோட அசைன் பண்ணோம். ஓகே, இப்போ எல்லாமே கம்பெனின்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? நம்ம நேம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் குவாலிஃபையர் இருக்கு. ஸோ கம்பெனின்னா என்ன எதிர்பார்க்குறோம் அதுகிட்ட இருந்து? ஸோ நேச்சுரல் செக்மெண்ட் இருக்கு பாருங்க, பேலன்சிங் செக்மெண்ட். பேலன்சிங் செக்மெண்ட் வந்து டிபிக்கலி ஃபார் கம்பெனின்னு வருது பாருங்க, அதை எனேபிள் பண்ணும். என்னன்னா பேலன்சிங் செக்மெண்ட்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல், அதுதான் பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே, நீங்க டெபிட் ஒரு அமௌண்ட், கிரெடிட் ஒரு அமௌண்ட் கொடுத்தா மேட்ச் ஆகாது, ராங் அக்கௌண்ட். சிஸ்டத்துக்கு சொல்றோம். ஸோ அது வந்து பேலன்சிங் செக்மெண்ட் அசைன் பண்றேன். ஓகே ஓகே. அடுத்து டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட். அக்கௌண்ட்டுக்கு ஈக்குவலா எங்க இருக்கு? இத பாருங்க, நேச்சுரல் அக்கவுண்ட்ஸ். டிஃபால்ட் தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 3 செக்மெண்ட் கிரியேட் பண்ணோம், ஒரு டம்மி செக்மெண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எஸ் சேவ். மேலேயும் போய் சேவ் கொடுக்கலாம். ஓகே, சேவ் கொடுக்கலாம். ஃப்ரீஸ். ஃப்ரீஸ்னா எதுவும் மாற்ற முடியாது, பட் நீங்க அன்ஃப்ரீஸ் பண்ணி மாத்திக்கலாம். இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணி மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? அப்பவும் நம்மளால அந்த செக்மெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் தான் கொடுக்கலனா கிரியேட் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, நான் எதுவும் பண்ண முடியல பாருங்க. ஸோ இந்த நேவிகேஷன் எல்லாத்தையும் இருக்காது இல்லையா? ஆமா, அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் மாத்திக்கலாம். ஓகே ஓகே.
கம்பைல் பண்ண கிளிக் பண்றோம். ஸோ இந்த டேபிள்ல அது அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா வந்தப்புறம் ஓடுது இல்லையா? ஓகே. நார்மலான இதாயிடும் எல்லாம். ஓகே. அடுத்து இதை வச்சு வேல்யூஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த எக்ஸசைஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அதை ஓபன் பண்ணுங்க அந்த புக்கை. அடுத்து வேல்யூஸ் போன உடனே இங்க பாருங்க, ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் பை வேல்யூ செட் செலக்ட் பண்றேன். அதுல நம்ம கொடுத்த வேல்யூ செட்னு QUA கம்பெனி. வரல. அப்ளிகேஷன் ஜெனரல் லெட்ஜர், டைட்டில் அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் அதுல தானே கொடுத்தோம். ஆமா. QUA இங்க இருக்கு. ஃபைன். ஸோ QUA அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் QUA கம்பெனி. இதுல எங்க இருக்கு வேல்யூ? ஓ கம்பெனி இது வந்துருச்சு இல்லையா? ஆமா. கம்பெனி செக்மெண்ட். ஸோ கம்பெனி நான் கொடுக்குறேன் 009 அப்படின்னு டேப் அடிக்கிறேன். என்ன சொல்லுது படிங்க? is longer than its maximum length of 2 characters. So நம்ம வந்து 2 கேரக்டர்க்குள்ள தான் கொடுப்போம். ஆனா 1 கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ 99 தான் மேக்ஸிமம். ஸோ 01 ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம கன்சாலிடேட்டட் கம்பெனி ஒன்று வச்சுக்கணும். டோட்டல் கம்பெனிஸ் போட்டுக்கிறேன். ஓகே. அது என்ன பண்றேன், டேட் கொடுக்கலாம். அலோ பட்ஜெட்டிங் அலோ போஸ்டிங் கேக்குது. நான் கன்சாலிடேட்ன்றதால நோ கொடுக்குறேன். இது வந்து ஒரு டோட்டலுக்காக தான் வச்சிருக்கேன். ஓகே. இதுதான் செக்மெண்ட் குவாலிஃபையர். இது பேரு குவாலிஃபையர் இருக்கு பாருங்க. செகண்ட் ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க மைக்ரோசாஃப்ட் சிப் கம்பெனி. ஓகே. மைக்ரோ சிப் ஒன்று, அடுத்து ஹார்ட்வேர்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். இங்க நீங்க எனி டைம் கிரியேட் பண்ணலாம் அப் டு 99. ஓகே. 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 எப்போ வேணாலும் நமக்கு ரெக்குயர்மென்ட். ஆமா. இங்க பாருங்க, நான் இத பேரண்டா போடுறேன். என்ன இது டோட்டல் கம்பெனி இல்ல இதெல்லாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், பேரண்ட்ல போயிட்டு எந்தெந்த சைல்ட்லாம் இதுக்குள்ள வருது ஃப்ரம் 0 to 03 வந்து இதுக்குள்ள வரணும்னு போடுறோம். ஆனா நான் என்ன போடுறேன், 99 போடுறேன்னு வச்சுக்கோ. ஓகே. சோ ஃபியூச்சர்ல நீங்க ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் கம்பெனிக்குள்ள வந்துரும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல இங்கேயே போய் மாத்தலாம். QU கம்பெனில இத பாருங்க, டார்ச்ல போயிட்டு QU அக்கவுண்ட் போலாம். அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணிட்டேன். நீங்க கிரியேட் பண்றீங்களா? இப்போ அக்கவுண்ட் அதுல இருக்கிற மாதிரி அதுல அக்கவுண்ட் இருக்கும் பாருங்க, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் கொடுக்க முடியும். லோட் பண்ணிட்டீங்களா? டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்றீங்களா? அத ஷேர் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஸ்கிரீன் ஒரு விண்டோவா? என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. கரெக்ட். இதுதானே? ஆப்ஸ் இருக்குல்ல உங்ககிட்ட? பட் அது ஆஃபீஸ் லேப்டாப்ல ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நானே பண்றேன். இல்ல என் ஸ்கிரீன் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அது ரிக்வெஸ்ட் பண்ணலாம்ல? அதுதான் நான் பார்க்குறேன். நான் ரிக்வெஸ்ட் நீங்க கேட்கணுமா நான் கொடுக்கணுமா?
இதுல கொடுக்க முடியல. இது எங்க இருக்குன்னு தெரியும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நானே ஷேர் பண்றேன். ஓகே சார். ஆரக்கிள் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒன் சீரீஸ். ஸோ 4 கொடுத்துருக்கோம். ஒன் சீரீஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, அக்கவுண்ட். ஓகே. சேலரி இங்கே குவாலிஃபையர் பாருங்க, செக்மெண்ட் குவாலிஃபையர், எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டைப். ஓகே ஓகே. 1002 ரெண்ட். சரியா? இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒன் சீரிஸ் ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ். ஸோ 1001 to 1999 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம், எனி டைம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. 2001 ரெவென்யூவா ட்ரீட் பண்றோம், ஹார்ட்வேர் ரெவென்யூ. ஓகே. சரியா? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ல தான் டிஃபால்ட்டா இருக்கு, நீங்க தான் ரெவென்யூ. சரியா? இங்க பாருங்க, எல்லாம் சிஸ்டம் எக்ஸ்பென்ஸா தான் எடுத்துக்கும். அதை புரியுதா? ஓகே. புரியுது. நீங்க தான் அதை கரெக்டா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா டைப் எக்ஸ்பென்ஸும் அதையும் பார்த்து பண்ணலாம். ஸோ டெஸ்ட்ல பண்ணலாம்ல, நீங்க பண்ணி பார்க்கலாம். கரெக்டா? ஆமா சார். இமெயில் போய்டும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இப்போ வேல்யூ செட்ல ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேலண்டர் இது 3 இதுவும் பண்ணிடுங்க. ஸோ வேல்யூ செட்டு, செக்மெண்ட், வேல்யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா, கேலண்டர் டிஃபால்ட்டா இருக்கு, அதுல ஒன்றும் பெருசு இல்லை. கரன்சி பில்ட்டா வந்துடும். செட்டப் கேலண்டர், இது அந்த ஜிஎல் செட்டப் தானே, சூப்பர் யூசர் இல்லாம செட்டப் தான். நீங்க ஓபன் பண்ணீங்கல்ல, அதான். ஓகே. கேலண்டர் போயிட்டு இதுல நீங்க கேலண்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க கேலண்டர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. இது இருக்கு கேலண்டர் டைப். நம்ம QU ன்னு வச்சிருக்கதால இதுவும் QU ன்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்தியால வந்து ஏப்ரல் டு மார்ச் நம்ம கேலண்டர், யூஎஸ்ல ஜான் டு டிசம்பர். பீரியட் பெர் இயர் 12 தான், நான் 13 கொடுக்குறேன். எதுக்காக இருக்கும்? ஏன் 13 சொல்லுங்க. அரக்ல இருக்கீங்க. 13, 14, 15, 16, 17 கூட இருக்கு. என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட். இப்போ நீங்க ஒவ்வொரு மந்த் க்ளோஸ் பண்ணி அடுத்து ஓபன் பண்ணுவீங்க இல்லையா? புரியுதா? ஆமா. சோ மார்ச் முடியுது இந்தியால அப்படின்னா மார்ச்சே உங்க அக்கவுண்ட்ஸ் ரெடி ஆயிடாதுல்ல. நீங்க ஏப்ரல்ல தான் டைம் தராங்க ஐடி. கரெக்ட்டா? ஆமா. இப்போ ஆடிட்டர்ஸ் வந்து ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தா எங்க போய் போஸ்ட் பண்ணுவீங்க? புரியுதா? அதுக்கு தான் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் ஓபனா வச்சுக்கிட்டீங்கன்னா அது இதாகும். ஸோ நான் QUA ஜான் அப்படின்னு பண்றேன். வெறும் ஜான் டைப் இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ண டைப் இங்கே ஆட் பண்ணணும். கேலண்டர் இயர், எந்த இயர் வேணும் உங்களுக்கு? 2022 குவார்ட்டர் 1 நம்பர் 1 ஃப்ரம் 1st Jan to 31st. ஃபியூஷன்ல வந்து ஈஸியா கொடுத்துட்டான். இங்க இப்படி ஒன்னொன்னா நீங்க கிரியேட் பண்ணும் ஒரு லைனா. புரியுதா? ஸோ இது உங்க எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இதையும் பண்ணுங்க. ஸோ கேலண்டர் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, வேலிடேட் கரண்ட், உங்க கேலண்டர் மட்டும் வேலிடேட் ஆகும். இது ஃபுல்லா நீங்க பண்ணணும். ஓகே, பண்ணிட்டு 4 சிஎம் பண்ணிட்டீங்க. கரன்சி வந்துருச்சு, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு, வேற என்ன வேணும்? அக்ரூவல் மெத்தட். அதுல அக்கவுண்டிங் செட்டப் மேனேஜர் போய் அக்கவுண்டிங் செட்டப் வெப் பேஜ் போய்டும்.
இதுதானே எஸ்எல்ஏஸ் அதெல்லாம் சப்ளெஜர். கரெக்ட். எஸ்எல்ஏ அதுல உள்ள வரும். கிரியேட் அக்கவுண்டிங் செட்டப். ஓகே. கிரியேட் லீகல் என்டிட்டி ஆப்ஷனல் ஃபீல்ட் லாஸ்ட்ல பண்ணிக்கலாம். சரி. ஓகே. ஸோ இங்க பாருங்க 4 சி இங்க இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி பேரு QUA COA இதை கொடுக்குறேன். நம்ம பண்ண QU இதுல இருக்கும். இது வந்துருச்சா? அக்கௌண்டிங் வந்திருக்கு. நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கரன்சி USD கம்பெனின்னு வச்சுப்போம். சப்லெஜர் அக்கௌண்டிங் அக்ரூவல் மெத்தட் கேஷ் மெத்தட் நீங்க செட் பண்ணலாம். ஓகே. அக்ரூவல் மெத்தட் என்னன்னு தெரியுமா? கேஷ் மெத்தட், அக்ரூவல் மெத்தட். ஸோ இதில் எல்லாம் பண்ணிட்டு இதை நீங்க பண்ணீங்கன்னா ஒன் டைம் செட்டப். இது வந்துருச்சா? ஆமா. ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இது ஒன்று ஒன்றா பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இது வரைக்கும் பண்ணிட்டோம் இல்லையா?